வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2009 இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டீங்க. அதுக்கப்புறம் 2019 பரிசு சின்னத்துல போட்டியிட்டீங்க. இப்ப உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறீங்க. இந்த முறை வெற்றி பதிவு செய்யப்படுமா? நிச்சயமா பதிவு செய்யப்படும். ஏண்டா இப்ப இருக்கிற திமுக மிகப்பெரிய கட்சி, கூட்டணி மிக வலுவா இருக்கு. பிளஸ் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகள் ஏராளம். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசு மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யலை. பணக்காரனுக்கு வேண்டிய நன்மைகளை பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வாக்களித்து வெற்றியை பெற செய்வாங்க. திமுக வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல என்னென்ன திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு வச்சிருக்கீங்க? முக்கியமா இந்த தொகுதியில பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம், சுமார் 8 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க சொல்லிருக்காங்க, பெண் வாக்காளர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுனா சிறப்பு திட்டங்கள் இருக்கா? நல்ல கேள்வி. எனக்கு தெரிஞ்சுமா ஒரு 20-25 வருஷம் அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கு. எம்எல்ஏ ஆயிருக்கு, எம்பி ஆயிருக்கு, இப்ப எம்பி ஆக போறேன். சின்ன பிள்ளையிலிருந்து கேட்கிற கேள்விகள், பார்லிமெண்ட் எம்பி கிட்ட அந்த திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ன்றாங்க. எந்த எம்பியும் செஞ்சதில்லை. அப்புறம் இந்த சோளம் வந்தால எல்லா ட்ரெயினும் நிக்கணும்ன்றாங்க. வர்றாங்க, கேட்குறாங்க, யாரும் நிப்பாட்டினது மாதிரி தெரியல. எல்லா ட்ரெயின் நிக்கணுங்க. அதே மாதிரி உசிலம்பட்டி, தேனி, போடி டவுனுக்குள்ள போக்குவரத்து இடையூறு நிறைய இருக்கு. பைபாஸ் வேணும்ன்றாங்க. நான் சின்ன பிள்ளையிலிருந்து இதை கேள்விப்படுறேன், யாரும் செய்யல. இந்த தடவை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொல்லி இந்த 4 கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம். ரைட்டா? பெண்களுக்கு சிறப்பு திட்டம், மகளிர் உரிமை தொகை மாசம் கொடுக்கறது தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி 1.25 கோடி பேருக்கு எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல, நம்ம கொடுக்கறோம். மத்தியில் கூட்டணி ஆட்சி அமையும் போது சிலிண்டர் விலை 500 ரூபாய் கொடுக்க போறோம். பெட்ரோல் 105 75 ரூபாய் கொடுக்க போறோம். சேவிங்ஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. மாதம் ஒரு 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு சேவிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. இது போக ராகுல் காந்தி ஆண்டுக்கு 1 லட்சம் மகாலட்சுமி திட்டத்தில் பெண்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களை முன்னேற்றத்தில் தான் திமுக கூட்டணி இருக்குன்றத இந்த அறிக்கையிலிருந்தே தெரிய வருது. அதே மாதிரி அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதே டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. தேனி தொகுதியிலும் கூட வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை எதிர்கொள்றது எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்? அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதிமுக தினகரன் பழனிசாமி ஒன்னா இருக்கும்போது ஏற்கனவே ஒரு 7000 ரூபா ஓட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க எங்க ஆர்கே நகர்ல. அதுக்கு பிறகுதானே சண்டை வருது தினகரனுக்கு பழனிசாமிக்கு. அப்ப தினகரனுக்கு கொடுத்த ரூபா அது பெண்டிங் நிக்குது. அதுக்கு பிறகு தினகரன் என்ன பண்ணாரு, டோக்கன் கொடுத்தாரு, மீது 10,000 ரூபாய் நான் தர்றேன்னு சொல்லி. ஏற்கனவே 6,000 ரூபாய் வாங்கின மக்கள் இன்னொரு 10,000 ரூபாய் வரப்போகுது, ஓட்டை போட்டு தொலைப்பு போட்டாங்க. டோக்கன் கொடுத்தவர் தான் தொகுதி பக்கமே போல, அந்த 10,000 கொடுக்கல. அந்த வெற்றியை அவர் செல்வாக்குல ஜெயிச்சான்னு சொல்றது தப்பு. சீட்டிங் பண்ணி டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு. அப்படி செல்வாக்கு படைத்த தலைவர்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது 2004 உண்மையிலேயே செல்வாக்கு படைத்தவரா இங்க இருந்தாரு தினகரன். அமைச்சர்கள் பூரா பல ஆயிரம் கோடி கொடுத்து தேர்தல் நின்றாரு. ஆளுங்கட்சி அதிமுக கூட்டணியில் நின்றார்ல, 28,000 ஓட்டுல ஏன் தோக்குறாரு காங்கிரஸ் கிட்ட? இப்ப எந்த பலத்துல நீங்க நிக்கிறீங்க சொல்லுங்க? நான் திமுக கூட்டணி, 13 கட்சி கூட்டணி, வலுவான கூட்டணி, திமுக ஆளுங்கட்சி பல நன்மைகளை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. நான் நிக்கிறேன், ஜெயிக்கிறேன். நீங்க அதிமுகவில் நிக்கும் போதே 28,000 ஓட்டுல தோத்த தினகரன் இப்ப எந்த பேசும் இல்லாம நீ ஜெயிப்பா எப்படி மக்கள் நம்புவாங்க? சோ போட்டி திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும்தான், மற்ற யாரும் இல்ல குறுக்க. அதே மாதிரி டிடிவி பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாருன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. ஓபிஎஸ் மிரட்டி ராஜினாமா செய்ய வச்சாரு. மிரட்டி அடிச்சு ராஜினாமா கடிதம் வாங்கினாங்க. அதனாலதான் கட்சி உடைஞ்சு, கட்சி 3 போச்சு. தினகரனோட சின்னம்மா சசிகலா முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆக்க முடிஞ்சா? பிஜேபி தானே ஜெயிலுக்கு அனுப்புனாங்க 5.5 வருஷம் பெங்களூருக்கு. மோடி தானே அனுப்புனாரு. தினகரன் ரெட்டலை வழக்குல 600 கோடி கொடுத்ததா இன்னும் வழக்கு இருக்கு. பணம் வாங்கினவே இன்னும் திகார் ஜெயில இருக்கான். ரைட்டா? அந்த வழக்குல சிறைக்கு தள்ளினது யாரு? பிஜேபி தானே, மோடி தானே. அப்ப எல்லாம் வீரவசனம் பேசின தினகரன் இப்ப போய் பிஜேபி கூட சேர்ந்து மக்கள்கிட்ட சுயேட்சையா நின்றா யார் ஓட்டு போடுவா? எப்படி உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நம்பிக்கை வரும்?
கடந்த காலங்கள்ல டிடிவி இத்தனை விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அவரை தானே நீங்க தலைவரா ஏத்துக்கிட்டு பயணிச்சீங்க. 2-3 ஆண்டுகள் எப்படி அவர் கூட இருந்தீங்க? அந்த அம்மா மறைவிற்கு பிறகு பழனிசாமி அரசு தவறு பண்ணது, ஊழல் பண்ணது, கட்சியை காப்பாத்துக்கன்னு நம்பி போனோம். நம்பி போனதுக்கு 18 பேர் எம்எல்ஏ பதவி போச்சு. பதவி இழந்து நிக்கிறோம். அவருக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, நாங்க தான் இழந்தவங்க. இன்னைக்கு தன்மானம் உள்ள தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அண்ணன் தளபதி முன்னாடி நிக்கிறோம். நாங்க வலுவா இருக்கோம். உங்களுக்கு என்ன பேஸ் இருக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். என்டிஏ கூட்டணினாப்ல பிஜேபி ஒரு சீட்ல ஜெயிக்கப்பாரு தமிழ்நாட்டில் பாப்போம். ஃபர்ஸ்ட் அதிமுக இருந்தீங்க, அப்புறம் அமமுக, இப்போ திமுகவுக்கு வந்திருக்கீங்க. திமுகவுக்கு வந்த உடனே முதல்ல எம்எல்ஏ சீட், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, அதுக்கப்புறம் இப்ப எம்பி சீட். சோ உங்களுடைய இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்துல லோக்கல் கட்சியினர் உங்க மேல அதிருப்தியில இருக்கிறதாவும், தேர்தல் பணியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சில விஷயங்கள் தகவலா வருது. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உழைக்கிற கட்சிக்காரங்க கேடர்ஸ் நல்லா இருக்காங்க, பிடிச்சிருக்கு. அதனாலதான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, மாவட்ட செயலாளர் ஆக்கினாரு. இப்ப எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுத்திருக்காரு. முழு ஒத்துழைப்பு பம்பரமா. அதாவது நான் இப்ப சுத்துறது மாதிரி எல்லா நிர்வாகிகளும் டெய்லி ஓட்டு கேட்கிறாங்க, மக்களை பாக்குறாங்க, சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல அவங்க என் கட்சிக்காரங்க ஜெயிக்க வைப்பாங்க, கூட்டணி கட்சிக்காரங்க ஜெயிக்க வைப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.